இந்த ரகுவால தான் முதல்ல இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த சுடர் இருந்துகிட்டு, இப்போ வெண்பாவ கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு, விஜய் கிட்ட ஒரு 50,00,000மோ, அடுத்ததா கதிரேசன் கிட்ட ஒரு 50,00,000மோ, அடுத்ததா வந்து ரேணுகாவ கொலை பண்ணது வந்து இந்த ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு, இப்போ ராஜேஸ்வரி கிட்ட ஒரு 50,00,000 இப்படி எல்லார்கிட்டயுமே 50, 50,00,000 கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுல அவ செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ ரகு இருக்கான். அதாவது ரகு இருக்கான் பார்த்தீங்களா? அவன வந்து பகச்சுக்கிட்டு தான். அதாவது ரகுவையே ஏமாத்த துணிஞ்சவ, கண்டிப்பா எந்த எல்லைக்கும் போகறதுக்கு துணிவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் இருந்துட்டு ரகுவ வச்சு இப்படி ஒரு வேலைய செய்வாங்க. இப்படி வந்து இந்த சுடர பிடிச்சு கடைசியில வெண்பாவ மீட்டெடுப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இப்போ முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது இங்க ராஜேஸ்வரிக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான் இந்த ரகு. அதாவது ரகு இருந்துட்டு இந்த சுடர் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன வந்து எப்படியாச்சு ஏமாத்திட்டு போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் வந்து அவள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தான். அதே மாரி ராஜேஸ்வரிக்கு உதவி பண்றதுக்கு இந்த ரகு தயாரா இருந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது எப்படி விஜய்க்கு இதுல உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி வந்து விஜய் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது வெண்பா மேல இப்ப அந்த சுடர் பயங்கரமான கோவத்துல இருக்கா. அதுவும் இல்லாம அவள காட்டிக் குடுத்ததே வெண்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே வெண்பாவ சும்மா விட மாட்டான். பணத்துக்காக மட்டும் தான் இதுவரைக்கும் வெண்பாவ உயிரோட வச்சுட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி பணத்த கொண்டு போய் குடுத்ததுக்கு அப்புறமாவும், வெண்பாவ அவ உயிரோட விடுவாளா அப்படின்றது சந்தேகம் தானே விஜய் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே விஜயோட மனசுக்குள்ள இது மிகப்பெரிய கேள்வியா எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நல்ல தம்பி போலீஸ்க்கு மறுபடியும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி ரகுவ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களே, அது எதுவரைக்கும் இருக்கு? ரகு வந்து எங்க இருக்கான் அப்படின்றது தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. கடைசியில தான் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரகுவ மீட் பண்றாங்க. அதாவது ரகு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே நல்ல தம்பி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ரகுவால தப்பிக்கவே முடியாது. கதிரேசனோட வீட்ல 50,00,000 திருடுனது இந்த ரகு தான் அப்படின்றதுல இருந்து, இன்னும் பல ஆதாரங்கள், பல உண்மைகள் இது எல்லாமே வந்து நம்ம விஜய் கிட்ட இப்ப வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த ரகு கிட்ட இப்ப டீல் பேசுறாங்க. இந்த மாரி அந்த 50,00,000 நீயே வச்சுக்கோ எனக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சுடருக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன பணத்தையும் நான் உன்கிட்ட குடுக்குறேன். ஆனா நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஆனா விஜய் இருந்துட்டு இப்படி சொன்ன உடனே அ அந்த ரகு இருந்துட்டு இந்த மாரி சுடர் வந்து இங்க தான் இருந்தா, அதுவும் இல்லாம அவ வந்து வெண்பாவ கடத்திட்டு போயிட்டா. அதாவது என்கிட்ட இருந்தே என்னைய ஏமாத்திட்டு வெண்பாவ தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது ஏதோ ஒண்ணு ரகு, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உன்னால தான் இந்த பிரச்சனை எல்லாமே முடியணும். அதே மாரி வெண்பாவ நீ என்கிட்ட வந்து சேஃபா காப்பாத்தி குடுக்க வேண்டியது உன்னோட வேலை தான். அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இப்போ இந்த ரகு வந்து இப்போ நம்ம விஜய்க்கு சாதகமா நின்னுட்டு இருக்கான். ஏன்னா, அவன் மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே விஜய் வந்து எடுத்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெண்பா உயிரோட கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் இருந்துட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு அத நான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல இப்போ சுடரை எப்படி ரீச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய நவீன், இந்த ரகுவோட கூட்டாளி, ரகு கூட வந்து ஒருத்தன் இருந்தான் இல்லையா? அந்த நவீனும் இந்த சுடர் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்போ ரகு இருந்துட்டு நவீன வச்சு இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ரகுக்கு இனிமே வந்து யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் ஆளாயிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த நவீன் வந்து அந்த சுடர் வந்து கான்டாக்ட்ல இருக்கா, சுடருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, கடைசியில நவீன வச்சு வந்து நவீன் எங்க போறான், எங்க வரான் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து சுடர் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு, வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு, அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவன கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா அப்பதான் அவன் இருந்துட்டு வேக வேகமா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி சுடர் கிட்ட சொல்லுவான். அடுத்ததா வந்து சுடர பார்க்கறதுக்காக போவான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இவங்க நெனச்ச மாரியே நடந்துருச்சு. அதாவது ரகு, விஜய் இவங்க பிளான் பண்ண மாரியே, அந்த நவீன் இருந்துட்டு இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே சொல்றதுக்காக, நேரா சுடர பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு கடைசியில வெண்பாவும், சுடரும் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சுறாங்க. இப்போ நம்ம விஜய் அடுத்ததா ரகு 2 பேருமே இந்த சுடர கையும் களவுமா பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. வெண்பாவையும் காப்பாத்திட்டு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. எந்த எல்லைக்கு போனாலும் சரி, நான் வெண்பாவ காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய் இருந்துட்டு அவ்ளோ கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுடர் அமைதியா இருந்திருந்தாலே பிரச்சனை கிடையாது. எல்லாரையுமே பகைச்சுக்கிட்டு கடைசியில இப்படிப்பட்ட ஒரு அ மோசமான சிச்சுவேஷன்ல நிப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல.
நம்ம விஜய் இருந்துட்டு இவள பிடிக்கிறதுக்காக போட்ட போராட்டம் தான் அவ்ளோ பெருசா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இப்படியெல்லாம் வெண்பாவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வெண்பாவோட தலையில எழுதியிருக்கு போல. ஏன்னா ஏற்கனவே வெண்பா தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. ஆனா தப்பிச்சு போக முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சுடர் அந்த நவீன் அங்க வந்ததுனால எல்லாமே தலைகீழ முடிஞ்சுச்சு. அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜயும் இந்த ரகுவும் இந்த சுடர பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு போலீஸ் கிட்டயும் ஒப்படைக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் இந்த சுடர வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வெண்பாவ காப்பாத்தணும். வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய முடிவும் எடுத்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ரகு மூலியமா இந்த சுடர் என்னென்ன தப்பு பண்ணா, ஏது ஏது தப்பு பண்ணா அப்படின்றது எல்லா உண்மையுமே இப்ப வெளிய வந்துடுது. இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி ஜெயிலுக்குள்ள போகக்கூடிய இந்த சுடர் சாதாரணமா ஜெயிலுக்குள்ள போயிருவாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ராஜேஸ்வரிய ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா ராஜேஸ்வரியோட குடுமி இப்போ இந்த சுடரோட கையில இருக்கு. அதாவது ராஜேஸ்வரி தான் உண்மையான ரேணுகாவ கொலை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம விஜய் இன்னும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. உண்மையிலேயே விஜய், அடுத்ததா மல்லி, கதிரேசன், நிஷா எல்லாருமே இந்த ராஜேஸ்வரிய அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.